ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோங்க. என்ன அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை நான் காமிக்க போகிறேன். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நான் ரெண்டு பொருள் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஹிப்டா கிடச்சிருக்கு. எனக்கு ஒருத்தவங்க ஹிப்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும். அதை தாங்க இன்றைக்கி உங்ககிட்ட நான் எல்லாருக்கும் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய வீடியோ எதிர்பார்த்துருப்பீங்க. பட் இந்த விவசாய வீடியோவோட இன்னும் சில வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா பீங்கான் ஜாடிங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் நிறையா வாங்கிட்டுருக்கேன். இது ஏற்கனவே நான் வச்சுருந்தேன். பட் அது உடஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இது புதுசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் திருவிழா நாங்கள் வாங்கினோங்க. நாங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஏதாவது கோவில் திருவிழா வந்துருச்சுன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி வச்சுப்போம். அதில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்கிறது 110 ரூபாய்க்கு, கொஞ்சம் குட்டியாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 65 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதில் கல்லுப்பு போட்டுக்கலாம், இதில் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். அப்படிங்கிறதுனால வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இதே மாதிரி நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஹெல்த் அப்படிங்கிறத விட நம்ம குழந்தையோட ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. அதனால தான் ரெண்டுமே நான் ஒரே கலரில் வாங்கிட்டேன். இதை வச்சு தாங்க நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஹிப்டா கிடச்சிருக்கக்கூடிய பொருட்களையும் இதோட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளாக பார்த்து ஹிப்டா கொடுத்துட்டாங்க அப்படி இருக்குது. இதையும் சேர்த்து வீடியோ போடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ரெட்மி மொபைலுங்க. அதாவது நான் முன்னாடி லினோவா வச்சுருந்தேன். அது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் பார்த்திங்க என்னோடய ஹஸ்பண்டோட பிரதர் அவங்களுக்கு ஹிப்டா கொடுத்தது. அவங்க நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்தது. நல்லா வீடியோ குவாலிட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன். பட் குழந்தை இருக்குது அப்படிங்கிறதுனால இதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிலங்க. அப்புறம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தம்பிக்கு கார் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ஆர்மி கார் போல். நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி ரிமோட், அதாவது ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரி போட்டோம் அப்படின்னா அதுவாகவே ரொட்டேட் ஆகிட்டு அதுவாகவே ஸ்பைடர் போல் காமிச்சு சூப்பராக நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காரு. இதோட ரேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது சிங்கப்பூர்லேருந்து வந்தது அப்படிங்கிறதுனால 50 வெள்ளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 50 வெள்ளி அப்படிங்கும்போது நம்ம ஊர் காசோட கொஞ்சம் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் சிங்கப்பூரில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரேட் அதிகம். பட் பசங்களுக்கு அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது காயின் பேங்க்கு. இது பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு பாப்பா அப்படிங்கிறதுனால இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வண்டி நல்லா கலர் லைட் போட்டு குழந்தைங்க விளாட்றதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இதை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சமாதானம் ஆயிடுவாங்க. நல்லா இருந்தது. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது பேட்ரி போட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் இதுவாக அதில் மியூசிக் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்டு அதுவாகவே நம்ம எதுக்குமே செய்ய வேண்டியதில்லை. ரிமோட்டும் கிடையாது. இந்த பேட்ரி மட்டும் போட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அழகாக போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. இதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு காயின் பேங் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். அது அங்கே உண்டியல் போட்டுக்கிற மாதிரி. நான் இதை ஓப்பன் பண்ணலை. கொஞ்சம் இது பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் தம்பி பார்த்திங்க அப்படின்னா கீழே போட்டு உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன். நல்லா இருந்தது. ஆனால் நான் ஒரு நாள் தாங்க வச்சுருந்தேன். அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக அவன் ஓப்பன் பண்ணிட்டான். பட் இன்னும் நாங்கள் இதில் காசு எடுத்து போடலை. நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன். அப்புறம் இது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் கொண்டு வந்திருந்தாங்க. பட் சாக்லேட் நாங்கள் தான் சாப்பிட்டோம். குழந்தைங்களுக்கு யாருக்குமே நான் கொடுக்கல. பட் அதை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுனால என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க வந்ததுக்கப்புறம் குழந்தைங்கள்ட்டே காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால அடம் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி ஒன்று தான் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சின்ன சின்ன பாக்கெட் தாங்க. நட்ஸ் முந்திரி, பாதாம், பிஸ்தா இது மூணுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. இதை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரோனா டிசீஸுங்கிறதுனால அந்த டைமிங்கில் தானே வந்தாங்க. ஸோ அதனால் இது நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தாங்க பிளாஸ்டிக்லாம் போட்டு.
இது போட்டு கவர் பண்ணியிருந்ததுனால வந்து பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணியிருந்ததுனால வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. ஒரு 3 நாள் கழித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்ப்ரே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாடி ஸ்ப்ரே, பெர்ஃப்யூம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது யூஸ் பண்ணி பார்க்கல. பட் இருந்தாலும் வந்து இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.